நேற்று வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நைட்டு 2 மணி நேரம் கட் ஆயிடுச்சுங்க கரண்ட்டு. கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு போனது 1:15 மணிக்கு தான் வந்தது. அதனால கொஞ்சம் பிபி லோ ஆன மாதிரி இருக்குது. சரியாக தூங்க முடியல, சாப்பிட்டது சரியாக செரிக்கல. சரிங்க டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையிலே இன்னைக்கு சனிக்கிழமை டிஃபன் பாருங்க, இட்லிக்கு நேற்று நான் சாம்பார் செஞ்சேன்னா அது மீந்து போச்சு. அதனால தான் நான் இட்லியை வாங்கிட்டு வர சொன்னேன். இட்லிக்கு சாம்பார் போடுவோம், காட்டுங்க. அப்படியே ஊற்றுவோம் இட்லி மேலே. பாருங்க, ஊற்றுவோமா. இந்த இட்லிக்கு கடையில் என்ன கொடுத்தாங்கன்னா சிக்கன் குழம்பு, சட்னி கொடுக்கல, சாம்பார் கொடுக்கல. சென்னையில் ஏற்கனவே மோசமான கிளைமேட்டு. இதில் வேற சிக்கன் குழம்பு இட்லிக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க சென்னையில் கிளைமேட் சரியில்லைன்னு. இது ஒரு இட்லி 15 ரூபாயாம். ஒன்றே போதும் போல இருக்கு. நான் எப்படி தான் சாப்பிடுவேன் இட்லியை கட்டுங்க. ஊற்றுனேன்னா காய்கறிலாம் தொட்டு பேசும் சூட்டானான்னு தொட்டுட்டு இருந்தா இந்த கீரை, உருளைக்கிழங்கு, இந்த சாம்பார்லாம் வயிற்றுக்குள்ளே போகாது. அதனால இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். அந்த இட்லி சைஸ் காட்டுங்க. ஒவ்வொரு இட்லியும் 15 ரூபாய்க்கு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நம்ம கிராமங்கள்லாம் 3 இட்லி 4 இட்லிலாம் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தா ஒரு இட்லியே 15 ரூபா. இது பார்த்தீங்களா, வாழைப்பழம். நேற்று நைட்டும் ஒன்று சாப்பிட்டேன். இங்கே கிளைமேட் மோசம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம தலை குளித்தாலும், எண்ணெய் வச்சாலும், ஐஸ் வாட்டர் சாப்பிட்டாலும், ஜூஸ் குடித்தாலும் தன்னால் உடம்புல சூடு பிடிச்சிருது. அது எப்படின்னே தெரில. ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடம்பு சூடாயிடுது. அதுக்கப்புறம் மோஷன் போனால் பிளட் வருது, மோஷன் டைட் ஆகிடுறது, யூரின் போனால் எரியிறது. இந்த மாதிரி ஹீட்டோட சிம்டம்ஸ் நிறையா. காலையில் எழுந்திரிச்சதுமே வயிற்று வலிக்கிறது. நாங்கள் ஏசி யூஸ் பண்ணுறதில்ல. ஏசி இருக்கான யூஸ் பண்ணுறதில்ல. அக்டோபர் மாதம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஏசி? நீங்கள் இந்த மாதிரி பெசஞ்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா எல்லாமே உள்ளே போய்டும்ல. தொட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய இந்த காய்கறிகள்லாம் உள்ளே போகாது. நான் அந்த மாதிரி சாப்பிடுவேன், எனக்கு வழக்கம். வெளியே எங்கேயாச்சும் போனால் மட்டும் ரீசெண்டாக புட்டு சாப்பிடுவேன். ஸோ சனிக்கிழமை மார்னிங் இந்த இட்லி ஒன்று தான் எனக்கு. அதுவே ரொம்ப அதிகம். இந்த வாழைப்பழம் ஒன்று. இந்த சென்னையிலலாம் வாழணுன்னா தயிர், வாழைப்பழம், வெள்ளை சாப்பாடு, பருப்பு, கீரை, காய்கறிகள், ஜூஸு இதெல்லாம் சாப்பிடாம வாழ முடியாது. ஹாப்பி ஈட்டிங்.